பசும் தோல் போர்த்திய புலிகள் தான் இவர்கள். நாம அன்பானவர்கள்னு நினைக்கிறோம், ஆனால் கடவுளுக்கு தெரியும் இவர்கள் அன்பானவர்களா இல்லை விஷ கிருமிகளா அப்படி என்று. இவர்களுடைய பிரிவு உனக்கு துன்பத்தை கொடுக்கலாம். அது துன்பமா இல்லை இன்பமான்றதை காலம் முடிவு செய்யும். சாயப்பா உங்க கிட்ட வந்து அவர் தன்னுடைய வேலைகளை செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டால் சந்தோஷமா இருங்க. என்னைக்கு நாம செஞ்சதுக்கு தண்டனையை அவர் கொடுக்குறாரோ அப்பவே நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மை. இதை பொறுமையாக ஆழ்ந்து நீங்கள் கேட்கும்போது வாழ்க்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் சாயப்பா நமக்காக எவ்வளவு ஓடோடி உழைக்கிறாருன்றதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நாம் நல்ல விஷயத்தை செய்து கடவுளை திருப்திப்படுத்தக்கூடிய குழந்தைங்களா, அவருடைய கண்மணிகளா நாம் இருக்கிறோம். உங்களில் பல பேருக்கு நல்ல மாற்றத்தையும் சில பேருக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலையும் சாயப்பா கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையை பற்றி சில புரிதல்கள் எப்படி அவரால் கொடுக்க முடியுது? இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா சாயப்பா உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி நல்ல புரிதலை கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தமாகுது. முதல்ல ஒரு எக்ஸாம் எழுதணும், தேர்ச்சி பெறணும்னா படிக்கணும். ஸோ படித்தாதான் தேர்ச்சி பெற முடியும். படிக்கிறதுக்கு நாம் உழைக்கணும். சீக்கிரமாக காலையில் எழுந்திருக்கணும், அந்த அன்னைக்கு உண்டான பாடங்களை படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், சார் சொல்லி கொடுக்கறத மனசில் ஏற்றிக்கணும். சரியாக படிக்கலைன்னா சார் திட்டுவார், சார் அடிப்பார், இல்லை முட்டி போட வைப்பார். எல்லா பனிஷ்மெண்ட்டுகளும் நடக்கும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம நல்லபடியாக படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல ஒரு கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் நமக்கு படாத பாடுபட்டு அவங்க அதிகமாக நம்மக்கிட்ட கோவப்பட்டு நம்மளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராங்க. இதுதானே உண்மை. இப்போது அவங்க நம்ம மேலே கேர் எடுத்துக்கிறதால தானே எவ்வளோ கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க.
அப்போது வாழ்க்கையை பற்றியும் சில புரிதல்களை சாயப்பா இந்த சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாருன்னா எதுக்காக? நீங்கள் கர்மாக்களை கலந்து நீங்கள் சிறப்பான ஒரு ஆட்டத்தை தொடங்கணும் தானே. இதுவரைக்கும் நாம் சிறப்பான இடத்துல வரல, வர வேண்டிய அத்தனை நேரத்துலையும் நாம் வரல, ஆட வேண்டிய அத்தனை நேரத்துலையும் ஆடலை, அப்படியே ஆடியும் அது பல சொதப்பல்களை கொடுத்துச்சு. பட் எப்போ நம்ம சிரிக்கணும், எப்போ நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், எப்போ துன்பங்களில் இருந்த விடுதலை கிடைக்கணும். ஸோ இதை பற்றி தீர்க்கமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து. இது மாதிரி பல தடவை நம்ம யோசித்தோம், பதில்கள் கிடைக்காம குழம்பி போயிருப்போம், ஒரு குழப்பத்திலேயே இருப்போம். ஸோ எதையுமே உருப்படியாக சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு கை, கால், கண் கட்டி போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு மணி நேரம் யாராவது உங்களை கட்டி போட சொல்கிறீங்களா? கையை கட்டணும், காலை கட்டணும், கண்ணை கட்டணும், இல்லை நீங்களே கூட கட்டிக்கோங்க. ஒரு மணி நேரம் இருந்து பாருங்க. ரிஸ்க் எடுக்க தயார்னா கட்டுங்க. ஜஸ்ட் 1 hour இருந்து பாருங்க. உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. 1 மணி நேரத்துக்கு கூட உங்களால் பொறுமையோடு இருக்கவே முடியாது. அப்போ வாழ்நாள் முழுவதும் நம்ம கைகள், கால்கள், கண்கள் கட்டப்பட்டது யாரால? நம்மாலேயே நம்ம கண்ணையும் காலையும் கைகளையும் கட்டி போட்டிருக்கோம். அப்போ எப்போ இந்த கட்டுகளை அவிழ்ப்பது, எப்போ இந்த உலகத்தை பார்ப்பது? இது எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். என் வாழ்க்கை முடிஞ்சிடுமோன்னு நம்ம நிறையா நினச்சிருக்கோம். ஆனால் முடியக்கூடாதுன்றது தான் சாயப்பாவுடைய விருப்பம். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜென்மத்திலேயே உங்கள் ஆட்டத்தை சிறப்பாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்கள் வயசை பற்றி கவலை இல்லை. உங்கள் உடல்நிலை இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே சரியானா அதுவும் சரியாகும். புரியுதா? எல்லாமே சரியானா அதுவும் சரியாகும். ஒரு சாய்ராம் அப்படி தான், தீவிரமான வயிற்று வலி, ஏதாவது ஒன்று சாப்பிட்டாங்கன்னா உடனுக்கு உடனே வயிறு வலி பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாய்ராம் வாழ்க்கையில் சில விஷயத்தை செஞ்சதால் இவரும் டெவலப் பண்ணார். அந்த வலியும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஒன்று போச்சுன்னா இன்னொன்றும் போயிடும், ஒன்று வந்துச்சுன்னா இன்னொன்றும் வந்துடும். இப்போ துன்பம் போயிடுச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அத்தனையுமே போயிடும். அப்போ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் சாயப்பா வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலை கொடுக்குறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப 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 சந்தோஷப்படுவீங்க. அப்போது வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும்போது அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் அடைஞ்சே தீரணும். ஏன் அப்படின்னா, சில பக்குவப்பட்ட மனசில் தான் வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கும். பக்குவம் அடைந்தவர்களை பாருங்களேன், எவ்வளோ சிறப்பாக இருக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எதற்காகவும் அவங்க கவலைப்பட போவதும் இல்லை. ஏன்னா பக்குவம் அடைஞ்சவர்கள், மெச்சூரிட்டி பீப்புள்ஸ். நாம் கூட பாருங்களேன், ஒரு 50 தாண்டினதுக்கு அப்புறம் 40 கூட கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஒரு 50-60க்கு மேலே ஓரளவுக்கு பக்குவப்படுத்தும். நம்ம மாறாமலே நம்மளை மாற வைக்கும் இந்த காலமும்
நேரமும் இந்த சூழ்நிலையும். ஸோ அது என்ன மாற வைக்கிறது? என் வாழ்க்கையை நான் மாற்றிக்க முடியாதுன்னு முன்னாடி வந்து மாத்திரம் பாருங்க. இதுதான் சாயப்பாவோட குழந்தைங்களோட முதல் பலம். சூழ்நிலை கைதியாக நாம் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் நம்ம வாய்ப்புகளை மாற்றணும். ஸோ அதற்கு தான் சாயப்பா இவ்வளோ தூரம் வந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறாரு. அப்போ அவர் எப்படி வழிகாட்டியாக மாறுவாருன்னா, உங்களுக்கு சில விஷயத்தை செய்வதன் மூலமாக அதில் நீங்கள் பின்வாங்காமல் இருக்கிறீங்க பாருங்க, அதன் மூலமாக தான் அவர் வழிகாட்டியாக மாறவே முடியும். அப்போ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ், என்னென்ன அறிகுறிகள்? ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய் வருவதற்கு முன்னாடியே பல அறிகுறிகள் தென்படும். கவனிக்கிறவங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சும்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க விட்டுருவாங்க. நோய் வந்ததுக்கப்புறம் படாத பாடுபடுவாங்க. ஸோ ஒரு சில சிம்டம்ஸ் முன்னாடியே வந்து நிற்கும். அந்த சிம்டம்ஸை நம்ம அலட்சியப்படுத்திட்டா நோய் உள்ளே வந்துடும். அதுபோல தான் இங்கேயும் ஒரு சில அறிகுறிகள் மூலமாக சாயப்பா உங்கள் வாழ்க்கையை முதல்ல உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. புரிய வைக்கக்கூடிய விதம் இந்த பாயிண்டில் அடங்குதான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், சாயப்பா வந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் பெருகுதா உங்களுக்கு? ரெண்டாவது, உங்களை விட்டு பிரியணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக ஏதாவது காரணத்தை சொல்லி பிரிஞ்சிடுவாங்க. அது மாதிரி விஷயங்கள் நடக்குதான்னு பாருங்கள். உங்களை சுற்றியும் ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி நீங்கள் தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குதா அப்படின்னும் பாருங்கள். உங்களுக்கு இன்னமும் அவமானங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய நிலையும் உருவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்கள். உங்கள் பேச்சுக்களை மதித்தவன் கூட மதிக்காமல் போவான், உங்களை கேவலப்படுத்துவான். நாம் நினைப்போம் இவெல்லாம் நம்மளை கேவலப்படுத்துவானா அப்படின்னு. ஆனால் அவன் தான் முதல் ஆளாக இருந்து உங்களை கேவலப்படுத்துவான். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதா அப்படின்றதையும் பாருங்க. வாழ முடியாத அளவுக்கு ஒரு நிர்பந்தம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. உங்களை வீழ்த்தணும்னு சொல்லி இவன் இவன் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அணி சேருவாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய திகைப்பும் பெரிய பயமும் ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையும் மனசில் தோணும். அப்படிப்பட்ட நிலை இருக்குதான்னு பாருங்கள். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் நினைக்காத பல விஷயங்கள் இங்கே நடக்கும்போது உங்களுக்குள்ள மனசில் இருக்கக்கூடிய பயம், வலி, இது எல்லாமே பல மடங்கு பெருகும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாராருக்கெல்லாம் வந்திருக்குது, இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இதுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலை வந்துச்சு ஆனால் இப்போ இல்லை அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கமெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோவும் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும். ஏன்னா இது பல சாய்ராமுடைய ஒரு வேண்டுகோள். லைக் பண்ணும்போது நம்மளுடைய வீடியோ, அன்பே சாய் வீடியோ இன்னும் பல பேருக்கு போய் சேரும். ஒரு லைக் பண்ணுறதால நம்ம அன்பே சாய் குடும்பம் இன்னும் நிறைய மனிதர்களை இந்த குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்கு பயன்படும். அப்போ இத்தனை சிம்டம்ஸ் இங்கே இருக்குதா? இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருங்க. இல்லைப்பா இன்னும் மாற்றங்கள் வரலப்பா அப்படின்னா
கண்டிப்பாக வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலை கொடுத்து தான் வாழ்க்கையை அவர் உயர்த்துவார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட்டு டிம் ஆகி எரியுது வருது எரியுது வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கண்டிப்பாக கரண்ட்டு எல்லாத்துக்கும் கட் ஆகி மறுபடியும் வரும்னு. ஸோ அதே மாதிரி நடக்கும். அப்போ வாழ்க்கையில் என்ன ஆகுது, நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அதன் மூலமாக அவர் உயர்த்துவார். இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. நிறைய பிரச்சனைகள் வரும். எப்பயும் சொல்கிறேன், அவர் சோதிக்க போல நீங்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னு அவர்கிட்ட வேண்டுறீங்க. மனதார நம்பிக்கையோட உண்மையாக நீங்கள் அவர்கிட்ட வேண்டுறீங்க. அந்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றணும்னு அது தீவிரமாக அவர் வேலை பார்க்குறாரு. ஸோ வேலை பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல கர்மா மோசமான ஒரு நிலையை கொடுக்குது. அந்த கர்மாவில் இருந்து ஆரம்பிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அப்போது அந்த கர்மா மந்தம் எடுக்கிற கர்மாவை கொஞ்சம் அதிகரிக்கிறாரு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்னையில் இருந்து பெங்களூருக்கு நீங்கள் போகிறீங்க, பஸ்ஸிலே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பஸ் ரொம்ப மந்தமாக போகுது. ஒரு 7 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் பெங்களூருக்கு வண்டி ஓட்டலாம். 20 மணி நேரம் வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? அப்போது என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிற நமக்கு ஏகப்பட்ட ட்ரபுள் ஆகிடும். இவன் எப்போ ஓட்டுறது, எப்போ நான் போய் சேர்றது, திரும்பி வர நேரத்தில் இப்போ தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும். அப்போது டிரைவர் என்ன பண்ணணும், வேகம் எடுக்கணும். வேகம் எடுத்தால் தான் நம்ம போய் ரீச் பண்ண முடியும். ஆல்ரெடி ரொம்ப மந்தமாக இருக்கு. அதே போல தான் கர்மாக்களால் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கவே இல்லை. பல தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இப்போ இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிச்சிட முடியும்? அப்போ கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டியிருக்கீங்க, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு. ஆனால் அதுக்கு தடையாக இருப்பது கர்மா. இப்போது மனதார அன்பேசாயில் வந்ததுக்கப்புறம் மனதார 100% எனக்கு செஞ்சு கொடுன்ற நம்பிக்கையோடு கேட்குறீங்க. நீங்கள் வந்த இடம் அப்படிப்பட்டது. அப்போது அவர் உங்கள் மனசை பார்க்குறாரு. உங்களுக்கு இப்போ முழு நம்பிக்கையும் இந்த அன்பேசாய் குடும்பத்தில் வந்ததுக்கப்புறம் புதுசாக பிறந்திருக்குது. இது வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் இங்கே இருக்குது. இது வரைக்கும் கடவுளை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் புரியாத பல விஷயங்களை இங்கே நாம் பேசியிருக்கோம். கமெண்ட் மூலமாகவும் நிறைய பேர் நல்ல அற்புதமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் மனதளவில் ஏற்பட்ட மாற்றத்தை சாயப்பா அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, கர்மாவை வேகம் எடுக்கணும். அப்போ கர்மாவை வேகம் எடுக்கும்போது என்ன ஆகும், எல்லாமே உங்களோட பார்வைக்கு வந்துடும். அப்போது அதன் மூலமாக துன்பங்கள் பல மடங்கு பெருகுது. நல்லா புரிஞ்சுக்கணும், பயப்பட வேண்டாம். ஏன்னா பல மடங்கு பெருகிறதுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீங்கள் சந்திக்கணுன்றதுக்காக தான். இப்போ துன்பத்தை நீங்கள் ஆதரிப்பீங்களா, ஆதரிக்க மாட்டீங்களா? இன்னும் பயங்கரமான வெற்றி, நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கை இது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சா அப்போ துன்பங்கள் இன்னும் பெருகும். இதுக்கு சம்மதமா? அப்போ இதுக்கு நீங்கள் சம்மதம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு துன்பங்கள் வராமலாம் இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே, சர்டன் ஏஜுக்கு மேலே, இன்னும் பல வருஷத்துக்கு அப்புறம் சூழ்நிலை உங்களை மாற்றும். அப்போது மனசு உடஞ்சி நீங்கள் வாழ்வீங்க. மனசு உடஞ்சி வாழ்வீங்க. அப்பயாவது நம்மளா வாழ்வோன்னா ஓகே, நோ இஷ்யூ. ஆனால் மனசு உடஞ்சி வாழ்வோம். இப்போ பெரியவங்க கிட்ட நிறைய பேர்ட்ட பேசி பாருங்களேன், நல்லா இருக்கீங்களான்னு முகம் தெரியாதவங்க கேட்டால் கூட அவங்க கண்களில் இருந்து பொல 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 கண்ணீர் வரும்.
ஏன்னா மனசு உடைஞ்சு வாழ்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் வாழுறாங்க. தன் பேச்சுக்கு மரியாதை கிடையாது, தன்னை யாரும் ஆதரிக்கலை, அன்பு செலுத்தலை. ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கூட கிடைக்கல. ரோட்டில் முகம் தெரியாத ஒரு ஆளுக்கு கொடுக்குற மரியாதையை கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த பெரியவங்களுக்கு கொடுக்கல. இது எல்லா இடத்துலையும் நடக்குது, அன்பேசாய் குடும்பத்தை தவிர. நம்ம குடும்பத்தில் அப்படி நடக்கலை, எல்லாமே மாறிடுச்சு. அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை கைதியாக மாறி மனம் உடைந்து வாழ்கிறது புத்திசாலித்தனம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் துன்பத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், 10 வருஷம் வாழ்ந்தால் போதும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எப்போ வாழ்க்கை முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மனவேதனை அதிகரிக்கும். அந்த மனவேதனைக்கு முன்னாடியே மருந்து போட்டுட்டேன்னா அந்த வேதனை வராது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, கொஞ்சம் அதிகரிக்குது அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்க. சரியானபடி அவர் உங்களை கண்காணிக்கிறாரு. அவர் அவருடைய வேலைகளில் இறங்கிட்டாரு. இறங்கினதுக்கு காரணமே உங்கள் கர்மாக்களை சீக்கிரம் குறைச்சி உங்கள் வாழ்க்கையை உயர்த்தணும் தான். ஸோ ஆரம்பம்தான் கஷ்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பம்தான் கஷ்டம். அது சில பேருக்கு 3 மாதமாக இருக்கலாம், சில பேருக்கு 6 மாதமாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு 1 வருஷமாக இருக்கலாம். ஆனால் போக போக சரியாயிடும். ஸோ கடைசி வரைக்கும் துன்பம் இருக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் மனம் பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெறக்கூடிய துன்பம் அத்தனையுமே சொற்ப நாட்கள் சொல்ல முடியாது, சொற்ப மாதங்கள், மீறி போனால் 3 மாதத்தில் இருந்து 9 மாதம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அப்போ 1 வருஷத்துக்குள்ளேயே உங்களோட வாழ்க்கை முறை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ 2024 எத்தனையோ பேருடைய வாழ்க்கை 2024 எண்டில் சுப மங்களமாக முடிஞ்சிருக்குது, மங்களகரமாக முடிஞ்சிருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய வாய்ப்புகளையும் அவ்வளோ பெரிய வசதிகளையும் நிச்சயமாக சாயப்பா நமக்கு வழங்குவார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இந்த துன்பங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறது அவசியமே இல்லை. துன்பங்களை பார்த்து சந்தோஷப்படணும். இதோ என் சாயப்பா தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு எனக்காக அப்படின்னு. ஏன்னா இங்கே வர நஷ்டத்தில் நீங்கள் மட்டும் பங்கெடுத்துக்கல, அதையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் பங்கெடுத்துக்கல, சாயப்பாவும் சேர்த்து பங்கெடுத்துக்கிறாரு. நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒரு அவமானம் வந்துருச்சுன்னா பெற்றவங்களாக இருக்கக்கூடிய நாமளும் ஷேர் எடுத்துக்கிறோம், இன்டைரக்டாக ஷேர் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாது நம்மால். அப்போது அவனுடைய துக்கம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் பண்ணக்கூடிய தப்போ நமக்கு எரிச்சலாக இருந்தாலும் அவன் துக்கம் நம்மளை ஏற்றுக்க முடியல. பாவம் புள்ள எப்படிலாம் வளர்ந்தா, இப்படி தான் கெட்டு போயிட்டான், சேரக்கூடாத நண்பர் கூட சேர்ந்ததாலே கெட்டு குட்டிச்சேவராக போயிட்டான்னு சொல்லி நாம் ஒரு ஆறுதலுக்காக அந்த வார்த்தைகளை சொல்கிறோம். அப்போ நம்ம குழந்தைய தப்பு பண்ணதை ஏற்றுக்க முடியல, குழந்தை கஷ்டப்படுறதை தாங்கிக்க முடியல. இதே போல தான் சாயப்பாவுடைய குணமும், அதில் மாற்றமே இல்லை. ஸோ எப்படி நாம் பேரண்ட்ஸாக இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு வழி நடத்துகிறோமோ அதே போல் சாயப்பாவும் பேரண்ட்ஸாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். இப்போ தப்பு பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் தண்டிப்பீங்களா, தண்டிக்க மாட்டீங்களா? நீங்கள் தண்டிக்கணும், தண்டிச்சே ஆகணும். நீங்கள் குழந்தைங்களை தண்டிக்கலைன்னா ரோட்டில் போகிறவன் வரவன்லாம் அடிப்பான்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு தப்பான விஷயத்துக்கு போகிறாங்கன்னா உடனே குழந்தைங்களை தண்டிக்கணும். தண்டிக்கிறத தாண்டி வேறு எதுவுமே இல்லை. தண்டிக்கணும் ப்ளஸ் அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்திக்கிட்டே இருந்தால் குழந்தைங்க அம்மாவை ஏமாற்றிட்டேன், அப்பாவை ஏமாற்றிட்டேன்னு சொல்லி
ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை வம்பு தும்புக்கெல்லாம் போய் ஊர்க்காரனுங்க எல்லாம் மொத்திடுவானுங்க. ஸோ நாம் தண்டிக்கலைன்னா வெளியில் ஒருத்தன் தண்டிப்பான். இதை புரிஞ்சுக்கணும். நாம் தண்டிச்சிட்டா வெளியில் இருக்க தண்டிக்க மாட்டான். ஏன்னா ஒரு குழந்தையும் தண்டிக்கிறதால தான் திருந்துறாங்க. முதல்ல குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா பற்றி பயமும் இருக்கணும். அதே போல் அப்பா அம்மா மேலே அன்பும் இருக்கணும். ரெண்டுமே கான்ட்ராவர்சி நினைக்காதீங்க. நாம் என்ன பண்ணிட்டோம், ஒன்று நாம் வீட்டில் முறத்தடி வாங்கி நம்ம குழந்தைங்கள அப்படி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகமாக செல்லம் கொடுத்து குழந்தைங்கள தப்பான வழிக்கு கொண்டு போகிறதுல பெற்றோர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அப்போது குழந்தைங்களுக்கு வீட்டு மேலே பயம் இல்லை அப்படின்னா அவன் வெளியில் வாலாட்டம் தான் பண்ணுவான். வாழை ஆட்டிக்கிட்டு தான் இருப்பான். அந்த வாழை ஆட்டுறதுக்கு வாழை வெட்டுறதுக்கு ஊரே திரண்டு வெட்டும். அப்போ அந்த துன்பத்தை பார்க்கறதுக்கு நீங்களே உங்கள் பையனுக்கு தப்பு செய்யும்போது உடனுக்குடன் தண்டனையை கொடுத்து ப்ளஸ் அன்பையும் சேர்த்து கொடுக்கணும். அடித்ததுக்கப்புறம் நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம மனசு உருகும்போது மறுபடியும் அந்த குழந்தைகிட்ட ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லணும். அப்போ அந்த குழந்தைக்கு அடிக்கிறதும் வலிக்கும், அன்பு வைக்கிறதும் அது குழந்தைக்கு இன்னமும் உங்கள் மேலே அன்பு வர வைக்கும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப அடாவடியாக இருப்பாங்க. தப்பு. அதாவது அடாவடியாக இருந்தாலும் தப்பு, குழந்தை மேலே அதிகமாக பாசம் வச்சாலும் தப்பு. ஸோ இதுதான் லாஜிக். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் தான் சாயப்பா நாம் பண்ண தப்புக்கு தண்டனைகளை அனுபவிக்கிறது சரின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ நாமளும் என்ன பண்ணணும், நீ சொன்னால் சரிதான், நான் தண்டனையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக அந்த தண்டனையை அனுபவிக்கும் போது தான் வாழ்க்கையில் பல புரிதல்கள் உங்களுக்கு கிடைக்குது. அப்போது நம்ம கூட இருக்கிறவன் அன்பானவனாக நம்மக்கிட்ட காட்டியிருப்பான். அவனுடைய முகத்திரையும் சாய்ப்பா கிழிக்கிறார். இவன் அன்பானவன் இல்லை, இவன் மோசமானவன், இவன் என்றைக்குமே உனக்கு குழியை வெட்டுவான், இது வரைக்கும் குழி வெட்டலைன்னா எப்பயும் வெட்ட மாட்டான்னு சொல்ல முடியாது. இவன் வெட்டக்கூடியவன் தான். நீ மறுபடியும் இவனை நம்பி உட்காந்துருந்தனா உன் வாழ்க்கையில் எதையுமே முன்னேற முடியாதுன்னு சொல்லி முதல்ல சுற்றி இருக்கக்கூடிய நரி கூட்டத்தை அது கலையுது. என் லைஃப்பில் நான் அதுக்காக யாரையும் குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். யார் என் கூட இருக்கணும், யார் என் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறார். அப்போ என் கூட இல்லாதவங்க மோசமானவன்னு சொல்ல முடியாது. நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். அப்போ என்னோட லைஃப்பில் என்னுடைய விஷயத்தை அவர் முழுசாக கவனிக்கும்போது இதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எதுன்னு பார்க்குறாரு. அப்போ இந்த மனுஷன் உனக்கு பிரச்சனையாக இருப்பான் அப்படின்னும் போது அந்த பிரச்சனையை இருக்கக்கூடாதுன்னு அவருடைய விருப்பம். அதன்படி இங்கே பல விஷயங்கள் நடக்குதுன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் துன்பங்கள் வரும்போதும் என்னால் எந்த இடத்துலையும் பயமோ கஷ்டமோ கவலையோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஒரு ஏமாற்றமோ இது வரைக்கும் இருந்தது இல்லை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த புரிதல் உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சிடுச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய துன்பத்தை கூட இன்பமாக நினச்சி நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.